ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின் எக்ஸாமில் 25 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த 25 கொஸ்டின்ஸும் வந்து எந்த நியூஸ் பேப்பர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். அதே சமயம் வீடியோ எண்டில் வந்து நீங்கள் வந்து எத்தனை வருஷத்துக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும், எந்த நியூஸ் பேப்பரை படித்தா போதும், அதே சமயம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி வந்து எளிமையாக படிக்கிறது, எளிமையாக படித்து நீங்கள் இந்த வந்து 25க்கு 25 ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ஐடியா வந்து வீடியோ எண்டில் வந்து கொடுப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, நான் நல்லா அனலைஸ் பண்ணிட்டேன். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த 15 நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 மார்க்கு உங்கள் கையில். அதுக்கு மேலே ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு அர்த்தம். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்வரின் காலை உணவு திட்டம் பற்றிய குறிப்புடன் பின்வரும் அறிக்கையை கவனிங்க. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும், இதை கவனிக்கணும், அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இது செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் இந்தியாவில் ஒரு முன்னோடி திட்டம் மற்றும் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்போ கேட்கப்பட்டது அப்படின்னா ஜூலை 16, 2024 இந்து தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃபை தான் வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, இந்து தமிழில் தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில், கிராமப்புறங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பயனடும் வகையில் முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசால் துவங்கப்பட்டுள்ள நீங்கள் நலமா என்னும் திட்டமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்று காரணம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, எது சரியானதுன்னு. இது அனைத்தும் வந்து எங்கே எப்போ வந்தது அப்படின்னா மார்ச் 7, 2024 இந்து தமிழ் பேப்பரில் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, அரசு பேப்பரை காமிச்சிடறேன். இந்து தமிழ் பேப்பரில் அரசு திட்ட பயன்கள் குறித்து மக்களை தொடர்பு கொண்டு கேட்டறியும் நீங்கள் நலமா திட்டம் தொடங்கினார் ஸ்டாலின். இதனுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கீழே இருக்குது. நான் வந்து ப்ரூஃபுக்காக அந்த மார்ச் 7, 2024 இந்த ப்ரூஃபுக்காக வந்து எடுத்திருக்கேன். எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்கள்கிட்ட எடுத்து காட்ட முடியாது. அந்த நியூஸ் வந்து வந்திருக்கு, 2024 வந்திருக்கு அப்படிங்கிற ப்ரூஃப். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கீழே இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? அதாவது இங்கே இது வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 2024 17ஆம் தேதி வந்து வந்திருக்கு. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரத்தை உடையது. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் கிடையாது, அதிக தொழில்கள். இதுவும் வந்து வந்திருக்கு. இதை வச்சு நீங்கள் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அது வந்து இதில் வந்திருக்கு அப்படின்னா இந்து தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. பாருங்கள், இந்து தமிழ் பேப்பரில் இந்தியாவின் 2வது பொருளாதார மாநிலமாக தமிழகம் வளர்ச்சி பெற்றுள்ளது. அடுத்து பாருங்க, செயற்கைக்கோள் 1 ஜனவரி 2024 அன்று இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது. எக்ஸ்போசாட் இது எதில் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஜனவரி 1, 2024 இந்து தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. பாருங்க, இந்து தமிழில் வெற்றிகரமான விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது 2024 முதல் செயற்கைக்கோள் எக்ஸ்போசாட். இது வந்து ஜனவரி 1, 2024 வந்திருக்கு. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்குது, அதெல்லாம் வந்து கட் ஆயிரும். ஓகேவா? அதனால நான் வந்து இது வந்த தேதி அந்த ஹெட்டிங் நியூஸ் மட்டும் காமிக்கிறேன். அதனுடைய உள்ள இன்ஃபர்மேஷனில் இதெல்லாம் இந்த இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்கள்ங்கிறதெல்லாம் உள்ள இன்ஃபர்மேஷனில் இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திட்டங்கள் கொடுத்து பயனாளிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ஏன் இயர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இயரில் வந்து இந்த திட்டங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அதனுடைய பயனாளிகள் அந்த இயர் வந்து எந்த இயரில் ஆரம்பித்தாங்கங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது எந்த வருஷம் கொஸ்டினை கேட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நான் முதல்வன் திட்டம் வந்து எப்போ வந்ததுன்னா ஜூன் 18, 2024 இந்து தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் வந்து டிசம்பர் 31, 2024 இந்து தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. விடியல் பயணம் திட்டம் வந்து ஜூலை 25, 2024 தினமணி பேப்பரில் வந்திருக்கு. அதே மாதிரி மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து ஜூலை 11, 2024 இந்து தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. இதுக்கான வந்து ப்ரூஃப் எல்லாம் வந்து வரிசையை பார்க்குறோம். பாருங்கள், புதுமை பெண் திட்டம் டிசம்பர் 31, 2024
அடுத்து பாருங்கள் விடியல் திட்டம், இது வந்து தினமணி பேப்பரில் வந்திருக்கு. அடுத்து வந்து இந்து தமிழ் பேப்பரில் வந்து பாருங்கள் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஜூலை 11, 2024 வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் பறவைகள் சரணாலயத்தை அதன் மாவட்டத்துடன் பொருத்தவும். இது வந்து நீங்கள் வந்து ஜியாகிரபி கொஸ்டின்னு நினைக்கலாம், ஆனால் வந்து ஏன் கேட்டிருக்காங்கங்கிற ரீசனை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வெள்ளோடு சரணாலயம் வந்து நவம்பர் 1, 2024 ஹிந்து பேப்பர் தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. கரைவெட்டி சரணாலயம் வந்து பிப்ரவரி 5, 2024 தினமணி பேப்பரில் வந்திருக்கு. இது ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்கள். வெள்ளோடு சரணாலயம் வந்து ஈரோடு மாவட்டம் வந்திருக்கா. டேட்டு பாருங்கள் நவம்பர் 1, 2024. அடுத்து வந்து கரைவெட்டி சரணாலயம், இது வந்து தினமணி பேப்பர். ஓகேவா? தினமணி பேப்பரில் வந்திருக்கு. கரைவெட்டி வந்து ராம்சர் தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி 5, 2024 வந்திருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் ஏன் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உலக பறவைகள் தினம் வந்திருக்கு ஜனவரி 5. ஸோ வந்து அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் திட்டங்களை அந்தந்த வருடத்துடன் பொறுத்துக. நீங்கள் நலமா திட்டம், அது வந்து மார்ச் 7, 2024 இந்து தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. அடுத்து மனுநீதி ஜனவரி 31, 2025 தினமணி பேப்பரில் வந்திருக்கு. குரல் முற்றோதல் ஆகஸ்ட் 21, 2024 தினமணி பேப்பரில் வந்திருக்கு. இல்லம் தேடி கல்வி ஜூன் 19, 2024 இந்து தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்கள். இந்து தமிழ் பேப்பர் நீங்கள் நலமா திட்டம் வந்திருக்கு பாருங்கள். டேட்டு மார்ச் 7, 2024. இதுக்கான உள்ள விளக்கம் வந்து கீழே இருக்கும். அடுத்து பாருங்கள் தினமணி பேப்பரில் மனுநீதி திட்டம் வந்து தினமணி பேப்பரில் வந்திருக்கு. எப்படின்னா ஜனவரி 31, 2025. அடுத்து பாருங்கள் தினமணி பேப்பர் திருக்குறள் முற்றோதல் பரிசு திட்டம், இது வந்து ஆகஸ்ட் 21, 2024 வந்திருக்கு. அடுத்து வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம், இது வந்து இந்து தமிழ் பேப்பரில் ஜூன் 19, 2024 வந்திருக்கு. பாருங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இது வந்து ஆகஸ்ட் 17, 2024 இந்து தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த 1.5 TMC தண்ணீர் இந்த ஃபுல்லாகவே வந்து அதில் வந்திருக்கு. இந்து தமிழ் பேப்பர் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த இருக்கும் பாருங்க, ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் வரும். இது வந்து இந்து தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே பாருங்கள். இது ஆகஸ்ட் 17, 2024 வந்திருக்கு. இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கும். அடுத்து வந்து அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் மொழிபெயர்க்க ரூ. 5 கோடி வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மூலம் அம்பேத்கரின் படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட உள்ளது. இது பாருங்கள், இது மார்ச் 20, 2023. அடுத்து வந்து ஜனவரி 14, 2025 இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் இந்து தமிழ் பேப்பரில் வந்திருக்கு. இந்து தமிழ் பேப்பரில் பாருங்கள், அம்பேத்கர் படைப்புகளின் மொழிபெயர்ப்பு தொகுப்பு நூல்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். ஜனவரி 14, 2025 வந்தது. அடுத்தது பாருங்கள், அதே இந்தியன் எக்ஸ்பிரஸில் என்ன சொல்லியிருக்காங்க, அம்பேத்கர் வந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்க்க ரூ. 5 கோடி பட்ஜெட்டில் அறிவிப்பு. இது வந்து மார்ச் 20, 2023 இந்த தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தது வந்து நம்ம வந்து இந்து தமிழ் பேப்பர்லேருந்து பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிறது வந்து ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் உள்ளதை பார்க்க போகிறோம். பாருங்கள், அடல்ட் டிங்கரிங் ஆய்வகம், இது வந்து மார்ச் 14, 2024 ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் வந்திருக்கு. அடுத்து வந்து கிருஷி நியூ நவம்பர் 15, 2024 ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர். அடுத்து வந்து பால்னா திட்டம் டிசம்பர் 22, 2023 ஹிந்து பேப்பர். அடுத்து வந்து உன்னதி திட்டம் செப்டம்பர் 2024 ஹிந்து பேப்பர். இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்கள். ஹிந்து பேப்பர் அடல்ட் டிங்கரிங் ஆய்வகம் சேர 6 பள்ளிகள் பதிவு. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 14, 2024. அடுத்தது பாருங்கள் கிருஷி மேளா, இது வந்து ஹிந்து பேப்பர். கிருஷி மேளா வந்து டேட் பாருங்கள் நவம்பர் 15, 2024. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பால்னா திட்டம், இதுவும் வந்து ஹிந்து பேப்பர் தான். பால்னா திட்டம் வந்து எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 22, 2023 கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து உன்னதி திட்டம், இது ஹிந்து பேப்பரில் வந்திருக்கு. எப்படின்னா இதில் வந்து டேட்டு மறைஞ்சிடுச்சு, அது வந்து செப்டம்பர் 2024 உன்னதி திட்டம். ஓகேவா?
அடுத்து பாருங்க, டேஸ் மாநிலம் 2022-23 கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து தமிழ்நாடு தான். ஏப்ரல் 10, 2024 ஹிந்து பேப்பர் இங்கிலீஷ் பேப்பரில் வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஹிந்து பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் அதில் வந்து கோவா, கேரளா, ஹரியானா மற்றும் பஞ்சாப் அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேரளா, ஹரியானா, பஞ்சாப் இருக்கும். ஓகேவா? பஞ்சாப் ஒப்பீட்டளவில் பணக்கார மாநிலங்கள். இதுதான் வந்து இந்த பணக்கார மாநிலங்கள் தான் வந்து குறைந்த வேலையின்மை கொண்ட மாநிலம். அப்போ அது மூணையும் வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது வந்து தமிழ்நாடு. ஓகேவா? இது வந்திருக்கிறது வந்து ஹிந்து பேப்பர். அடுத்தது பாருங்கள், 2024 அக்டோபர் 4 முதல் 10 வரையிலான ஒரு வாரத்தில் எந்த கருத்துருவின் அடிப்படையில் உலக விண்வெளி வாரம் 2024 கொண்டாடப்பட்டது? இது வந்து இந்த ஹிந்து பேப்பரில் வந்து வந்திருக்கு. எப்படின்னா செப்டம்பர் 30, 2024. இதுக்கு ஆன்சர் வந்து விண்வெளி மற்றும் காலநிலை மாற்றம். இதுக்கான வந்து ப்ரூஃப் பார்க்கலாம். ஹிந்து பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் இது வந்து உலக விண்வெளி வார கொண்டாட்டம். அடுத்தது பாருங்கள், அதுக்கான கருப்பொருள் வந்து விண்வெளி மற்றும் காலநிலை மாற்றம். ஓகேவா? இது வந்து டேட்டு வந்து இதில் மறந்துடுச்சு. டேட்டு வந்து உங்களுக்கு செப்டம்பர் 30, 2024. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் முதல்வர் டேஷ்போர்டின் முதன்மை பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டிசம்பர் 24, 2021 ஹிந்து பேப்பரில் வந்திருக்கு. பாருங்கள், ஹிந்து பேப்பர் சிஎம் டேஷ்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் இதில் வந்திருக்கு. இதுக்கான அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கீழே இருக்குது. இதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்குது அதனுடைய ப்ரூஃபு. இது வந்து ஹிந்து பேப்பர் இங்கிலீஷ் பேப்பரில் வந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட் திட்டங்கள் அரசுகளின் பின்வருவனவற்றில் எது உண்மை? இது வந்து பட்ஜெட் வந்து பிப்ரவரி மாதம் வரும். ஏன் வந்து இதை கேட்டிருக்காங்க 2022-23? திமுக அரசு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் எது அப்படின்னா இந்த 2022-23 தான். அதனால தான் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எப்பொழுதுமே வந்து முதல் பட்ஜெட் முதல் இதுங்கையில் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். இது வந்து பிப்ரவரி 20, 2024. இந்த இது வந்து நெல் ஜெயராமன் இயக்கம் மூலமாக பாரம்பரிய நெல் விதைகளை பாதுகாத்தல்ங்கிறது இது ஹிந்து பேப்பரில் வந்து இங்கிலீஷ் பேப்பரில் வந்திருக்கு. அது பாருங்கள், ஹிந்து பேப்பர் நெல் ஜெயராமன் மிஷனின் கீழ் பாரம்பரிய நெல் ரகங்களின் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டன. ஓகேவா? டேட் வந்து பிப்ரவரி 20, 2024. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் நிலையான விகிதத்தில் 2022-23 8.13%, 2023-24 டேஸ் ஆகவும் இருந்தது. இது வந்து அக்டோபர் 21, 2024 ஹிந்து பேப்பர் இங்கிலீஷ் பேப்பரில் வந்திருக்கு. 8.23% ஆன்சரு. இது பாருங்க, பாருங்க ஹிந்து பேப்பர் 2023-24 ஆண்டில் தமிழ்நாட்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 8.23% வளர்ச்சி அடைந்தது. இது வந்து அக்டோபர் 21, 2024 வந்தது. அடுத்த கேள்வி பாருங்க, 2017 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பேரழிவை ஏற்படுத்திய சூறாவளியின் பெயரை குறிப்பிடுக. இது வந்து 2017 நடந்ததை ஏன் வந்து இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து காரணம் இருக்குது. அவங்க வந்து டிசம்பர் 1, 2024 ஹிந்து பேப்பரில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இது என்னென்னா ஆன்சர் வந்து ஒக்கி புயல். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது ஹிந்து பேப்பரில் வந்திருக்கு. புயல் பெங்கால், டானா, ஒக்கி இந்த புயல்களுக்கு யார் பெயரிட்டார்கள் அப்படிங்கிறது டிசம்பர் 1, 2024. பின்வருவனவற்றில் சரியான இணைய எது? இப்போ பாருங்கள், SDMA மாநில பேரிடர் மேலாண்மை செயல்பாடு. இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2024. இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற வெப்சைட்டில் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், இது எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் கரெக்டாக கிடைக்கல. அடுத்து பாருங்கள், SFDRR இது வந்து நவம்பர் 2, 2024 பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான செண்டாய் கட்டமைப்பு. இது வந்து ஹிந்து பேப்பரில் வந்திருக்கு. அடுத்து வந்து NUOC இது வந்து தவறு. தேசிய அவசர நடவடிக்கை குழு பற்றி ஜனவரி 8, 2025 ஹிந்து பேப்பரில் வந்திருக்கு. இப்போது இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹிந்து பேப்பரில் வந்தது என்ன அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம். அடுத்து பாருங்கள்,
டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. என்ன சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் 1, 2024 அன்று பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா 2024 வந்திருக்கு. பாருங்கள், மாநில நிர்வாக பேரிடர் மேலாண்மை திட்டங்களை தயாரிப்பதற்கான பொறுப்பை NDMA மற்றும் SDMAவுக்கு நேரடியாக மாற்றுவது முக்கிய மாற்றங்களில் ஒன்றாகும். ஓகேவா, SDMA மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம் அது வந்துருச்சா. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து SFDRR அதாவது சென்டாய் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், இது வந்து நவம்பர் 1, 2024. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹிண்டு பேப்பர் தான். இந்த பாருங்க, ஹிண்டு பேப்பரில் தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கும். பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து விளையாட்டு விருது பெற்றவர்கள். இவங்க லிஸ்ட்டு வந்து 2023 டிசம்பர் 2023 வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா R வைஷாலி ஜனவரி 1, 2025 ஹிண்டு பேப்பரில் வந்திருக்கு. பாருங்கள், ஹிண்டு பேப்பர் இங்கிலீஷ் பேப்பரில் செஸ் விளையாட்டு வைஷாலி. ஓகே, அடுத்து பாருங்கள், உலக தமிழ் புலம்பெயர் நாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கருப்பொருள் உலக தமிழ் புலம்பெயர் நாளுடைய கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. நாம் வெல்வோங்கிற கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. அது தவறு. எத்திசையும் தமிழனங்கே அப்படிங்கிற கருப்பொருள். இது வந்து தினகரன் பேப்பரில் வந்தது. அடுத்தது பாருங்கள், வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க தமிழ் பரப்புரை கழகம் அமைப்பதற்கு ரூ. 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது வந்து 10 கோடி தினமணி பேப்பரில் வந்திருக்கு. இது வந்து ஜனவரி 12, 2025 தீர்க்கப்பட்டது. பாருங்கள், இது வந்து உலக தமிழ் புலம்பெயர்ங்கிறத இவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அயலக தமிழர் தினம் 2025. அதுக்கான கருப்பொருள் வந்து எத்திசையும் தமிழனங்கே அப்படிங்கிறது கருப்பொருள். இது பார்த்தீங்க அப்படின்னா தினகரன் பேப்பரில் வந்திருக்கு. அடுத்தது இதில் பாருங்கள், ஜனவரி 13, 2025 அயலக தமிழர்களுக்கு வந்து பயிற்றுனர்கள் மூலம் வந்து தமிழ் கற்பிக்கிறதுக்கு வந்து பரப்புரை செய்கிறதுக்கு வந்து எவ்வளவு கேட்காங்கன்னா ரூ. 10 கோடி ஒதுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. நமக்கு வந்து கேள்வியில் வந்து 5 கோடின்னு கொடுத்துருக்காங்க. இது 10 கோடி. டேட் வந்து ஜனவரி 13. இது வந்து தினமணி பேப்பரில் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதலமைச்சரை மக்கள் தாயுமானவர் என்று அழைக்கின்றனர். இது பார்த்தீங்க அப்படின்னா விடியல் பயண திட்டம் வந்து ஜூலை 25, 2024 தினமணி பேப்பரில் வந்தது. ஆனால் வந்து தாயுமானவர் விடியல் பயண திட்டத்துக்கு மூலமாக தான் இவரை வந்து தாயுமானவர்னு அழைக்கிறாங்கங்கிறது டைரெக்டாக கொடுக்கல. ஆனால் நம்ம வந்து இதில் ரிஜெக்ட் பண்ணிடலாம். என்னென்னா பள்ளியில் காலை உணவு, நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர் இதெல்லாம் தவிர்த்து விடியல் பயணங்கிறது வந்து பெண்களுக்காக ஆரம்பிச்சது. அதனால தான் வந்து கூட தாயுமானவர்னு வந்து சொல்லியிருக்கலாம். நீங்களாம் ரிஜெக்ட் பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த தாய்மானவர் திட்டம்னே ஒன்று வந்து இப்போ ஜனவரி மாதம் வந்து 2025 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து தினமணி பேப்பரில் வந்து வந்திருக்கு. விடியல் பயண திட்டத்தை பற்றி வந்திருக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயற்கை நுண்ணுறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்டும் அமைக்கப்பட்ட ஒரு தளம். இது வந்து இளைய அப்படிங்கிற ஷார்ட்பாட் இளையா அப்படிங்கிற தளம் தான். இது வந்து டிசம்பர் 2, 2023. எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் வந்து கரெக்டாக வந்து தெரியல. மேபி தினமணி பேப்பரில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வெப்சைட் வந்து இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து கரெக்டாக எனக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்க முடியல. பட் வெப்சைட் வந்து ஒன் இண்டியாங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இளையா சாட்பாட்டு வந்து டிசம்பர் 2, 2023 வந்திருக்கு. இது வந்து ஒன் இண்டியா வெப்சைட். ஒன் இண்டியா வெப்சைட்லேயும் நிறையா வந்து கரெக்டாக தகவல்கள்லாம் வந்து கிடைக்குது. அடுத்தது 2021-22 ஆண்டு கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலுவோரின் மொத்த பதிவு வந்து 47% உள்ளது. இதுவும் வந்து பிப்ரவரி 1, 2024 ஒன் இண்டியா வெப்சைட்டில் வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், உயர்கல்வி சேர்க்கை அதாவது ஒன் இண்டியா இது வந்து உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு 47% பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உலகளாவிய ஒரு நிறுத்த மையங்களின் முதன்மை நோக்கம். இதுக்கு வந்து விடை வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு விரிவான உதவிகளை வழங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 29, 2024 டிடி இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் பாருங்கள், டிடி இந்தியா. இது பாருங்கள், நவம்பர் 29, 2024 துன்பத்தில் உள்ள இந்திய பெண்களுக்கான உலகளாவிய ஒரு நிறுத்த மையங்கள் அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 24 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ப்ரூஃப் பார்த்துட்டோம். இது வந்து 25வது கொஸ்டின். இது வந்து மைஸ்கீம் இயங்குதளம் ஏன் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து எனக்கு வந்து ப்ரூஃப் வந்து எங்கேயுமே கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது நியூஸ் பேப்பரில் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா என்ன நியூஸ் பேப்பருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 25 கொஸ்டின்ஸ்க்கான ப்ரூஃப் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபைனல் முடிவுக்கு வரலாம். எப்படி வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி 25க்கு 25 வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எடுக்கிறது அப்படின்னு. ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை வருஷத்துக்கு படிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து டிசம்பர் 2023லேருந்து ஜனவரி 2025 வரைக்கும் இதில் வந்து கேள்விகள் இடம்பெற்றுனா மொத்தம் வந்து 14 மாதங்கள் தான். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், திட்டங்கள்லாம் வந்து 2022 21 ஆரம்பிக்கிறாங்களே, எப்படி நீங்கள் வந்து 2023லேருந்து வந்து தொடங்கினா போதும் அப்படிங்கிறீங்கன்னா, இந்த 2023 டு ஜனவரி 2025 இந்த திட்டத்தின்படி அவர் இதை செயல்பட ஆரம்பித்தார், இந்த திட்டத்தின்படி இதை செய்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ கரண்டாக நியூஸில் எந்த திட்டத்தை பற்றி பேசுகிறாங்களோ அந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இந்த வருட காலகட்டத்தில் உள்ள திட்டங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது மாதிரி என்னென்ன பேப்பர் வந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் இடம்பெற்றிருக்கலாம் பார்த்தோம்னா, இந்து தமிழில் வந்து 9 கொஸ்டின்ஸ், தி ஹிந்து பேப்பரில் வந்து 9 கொஸ்டின்ஸ், தினமணியில் வந்து தனியாக 2 கொஸ்டின்ஸ், அந்த சப்டிவிஷன்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 8 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து வந்து ஒன் இண்டியா வெப்சைட்டு, டிடி இந்தியா வெப்சைட். ஒன் இண்டியா வெப்சைட்டில் 2 கொஸ்டின்ஸ், டிடி இந்தியா வெப்சைட்டில் வந்து 1 கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும், எனக்கு சர்ச்சிங்கில் கிடைக்காம இருந்திருக்கலாம். அடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் 1 கொஸ்டின், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 1 கொஸ்டின், தினகரனில் 1 கொஸ்டின்ஸ். மேபி இது எல்லாமே வந்து இதில் வந்திருக்கலாம், எனக்கு சர்ச்சிங்கில் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண வேண்டிய நியூஸ் பேப்பர் வந்து இந்து தமிழ், தி ஹிந்து, தினமணி. இது வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ 2022லேருந்து அப் டு 2025 வரைக்கும் எந்த செய்தி வந்து ரிப்பீட்டடாக வருதோ அந்த செய்தியை தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் எப்படி நோட் பண்ணணும், இப்போ நீங்கள் குரூப் 4க்கோ இல்லை குரூப் 2க்கோ படிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஜூலை மாதம் வந்து குரூப் 4 வருது அப்படின்னா நீங்கள் ஜனவரி 2024 டு ஜனவரி 2024 டு ஜூன் 2025 1.5 வருடங்களுக்கு நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா போதும். ஜனவரி 2024 டு ஜூன் 2025. ஓகேவா? 1.5 வருடம் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது. ரெஃபர் பண்ண வேண்டிய பேப்பர் இது 3 பேப்பரும். எந்த செய்தி ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அந்த செய்தியை ரெஃபர் பண்ணிங்கன்னா போதுமானது. எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பேப்பரில் வந்திருக்க அனைத்தையும் போட்டு மண்டையில் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா ஏற்ற முடியாது. எந்த செய்தி வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அந்த செய்தியை வந்து பாருங்கள். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. வேறு எதுவும் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து திரும்ப உங்களுக்கு என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.